Friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு ஸ்லீவ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். On this partல ஸ்லீவ் வந்து அளவுகள் எடுத்து அந்த அளவுகளை வச்சு மெட்டீரியலை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் கட்டிங் பாத்தீங்க அப்படினா ப்ளவுஸ்க்கும் பொருந்தும். அதேபோல சுடிதாரா இருந்தாலும் சரி அல்லது ஃப்ராகா இருந்தாலும் சரி நைட்டிஸ் எந்த ஒரு ஸ்லீவுக்குமே இந்த அளவுகள் அப்படியே பொருந்தும். எடுக்கிற அளவுகளை அப்படியே மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மெத்தட்ல நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது ஸ்லீவ்ல சுருக்கங்கள் எந்த இடத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்லீவ் கட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தான் வந்து தையல் புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மெட்டீரியலை நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸினுடைய ஸ்லீவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவினுடைய லென்த் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஸ்லீவ் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ஃபோல்டிங் ஃபுல்லாகவே வந்து அளவுகள் எடுத்துக்கோங்க. சரியாக பாருங்கள், இந்த எண்டிங் வரைக்கும் 8 இன்ச்சு. அப்போ ஸ்லீவ் லென்த் அதாவது கையினுடைய உயரம் அப்படிங்கிறது சரியான அளவு 8 இன்ச்சு. சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கத்தில் ஃபோல்டிங்காக அதாவது நம்ம அடித்து திருப்புறோம் தையல் போடுறோம் அப்படின்னா 1/2 இன்ச் தேவைப்படும். இதுவே வந்து இது மாதிரி ஹெம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/4 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? இது கரப்பகுதி அப்படிங்கிறதுனால 3/4 இன்ச்சு. இதுவே வந்து பிசுறுகள் பகுதி அப்படின்னா நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சு தேவைப்படும். இந்த இடத்துல கிளாத் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம 1/2 இன்ச்சா அல்லது 3/4 இன்ச்சா அல்லது 1 இன்ச் இந்த இடத்துல தேவைப்படுமாங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3/4 இன்ச் விட்டுருக்காங்க. ஏன்னா இது கரப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது. நம்ம இப்போ கட் பண்ணும் பொழுது எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் நம்ம தையலுக்காக அளவுகள் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சரியான அளவு 8 இன்ச்சும் இந்த சைடில் 1/2 இன்ச் தேவைப்படும். இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். ஆக 8 இன்ச் இந்த சைடில் 1/2 இன்ச் 8.5 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்க? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் 8 இன்ச் இந்த சைடு தேவையான ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவுகள் விடணும். இது பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு. சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபோல்டிங்லேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க இந்த தையல் வரைக்கும். சரிங்களா? இந்த தையல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று அப்படிங்கிறது 6 இன்ச்சு. இதுக்கு மேலே நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக விடணும். இந்த பக்கம் உள்புறமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளாத் இதுக்காக 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். உள்பக்கமாக விடணும். சரிங்களா? இப்போது கை உயரம் எடுத்தோம், கை சுற்று எடுத்துட்டோம். அடுத்தது நம்மளுக்கு ஆம்கோல் சுற்று தேவைப்படும். ஆம்கோல் சுற்று பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் வருது பார்த்தீங்களா? இந்த தையல் நேரு நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணணும். பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு வச்சிங்கன்னா தான் அளவுகள் வந்து சரியாக வரும். இல்லைன்னா அளவுகள் வந்து குறையும். சரிங்களா? சரியாக பாருங்கள், 9 இன்ச் இருக்குது. இந்த ஸ்லீவுக்கு ஆம்கோல் சுற்று அப்படிங்கிறது 9 இன்ச் இருக்குது. அப்போ இந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? நம்மளுக்கு உள்பக்கமாக இந்த இடத்துல கிளாத்து தேவைப்படும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து செஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச் விட்டுருப்போம். அதே போல் ஸ்லீவ்லையும் வந்து 1.5 இன்ச் விட்டோம் அப்படின்னா தானே இது ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியும். ஆக இந்த இடத்துல தையலுக்காக 1.5 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா? அப்போ 9 இன்ச் வந்து ஆம்கோல் சுற்று ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 3 அளவுகள் இப்போ எடுத்திருக்கோம். உயரம், கையினுடைய சுற்று, ஆம்கோல் சுற்று 3 அளவுகள். சரிங்களா? இப்போது கையினுடைய கீழ் உயரம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுவோம். இது வந்து பொதுவான அளவுகளாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இல்லை மார்க் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். மெட்டீரியலை கையில் எடுத்துக்கலாம். மெட்டீரியலை அதுபோல் கையில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பகுதியில் கரப்பகுதி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 3/4 இன்ச் விட்டோம் அப்படின்னா போதுமானது. ஃபோல்டு பண்ணி நம்ம ஹெம் பண்ண போகிறோம் அப்படின்னா 3/4 இன்ச் போதுமானது. இதே பாருங்கள், இது மாதிரி பிசுறு பகுதியாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் 3/4 இன்ச் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆக 1 இன்ச் வந்து தேவைப்படும் இது மாதிரி பிசுறு பகுதியாக இருந்தால். இப்போ நம்மளுக்கு கரப்பகுதி அப்படிங்கிறதுனால டபுள் ஃபோல்டு தேவையில்லை.
இது மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஹெம் பண்ணிக்கலாம், நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஆக நம்ம 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணோம்னா போதுமானது. அப்போ இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அடுத்து கையினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தா 8 இன்ச் எடுத்திருந்தோம். ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா? ஆக உயரம் 8 இன்ச்சு, ஜாயிண்டிங்காக ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த போட்ட லைன்லேருந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் அதே 8.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க்கிங்கும் இப்படி ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம கையினுடைய கீழ் உயரம் ப்ளவுஸில் வந்து எடுக்கலை, பட் ஆனால் மார்க் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கையினுடைய உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் இருக்குது அல்லது 7, 8 அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கையினுடைய கீழ் உயரம் 3.5 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கையினுடைய கீழ் உயரம் மாறாது. சரிங்களா? கையினுடைய உயரம் 6 இன்ச்சுக்கும் கீழே, அதாவது 3, 4, 5 இந்த மாதிரி கையினுடைய உயரம் இருக்கும் பொழுது கையினுடைய கீழ் உயரத்தினுடைய அளவுகளும் வந்து குறையும். சரிங்களா? இது எந்த உயரத்திற்கு கீழ் உயரம் எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்லீவ் லென்த்து, அதாவது கை உயரம் அப்படிங்கிறது 8 இன்ச் இல்லைங்களா? ஆக 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம கையினுடைய கீழ் உயரம் 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் நம்ம போட்ட லைன்லேருந்து 3.5 இன்ச். சரிங்களா? அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இது வந்து கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸில் அளவுகள் எடுக்கலை, ஆனால் நம்ம வந்து காமனாக மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம ஆம் ரவுண்டு, அதாவது ஆம்கோல் சுற்று 9 இன்ச்சு. 9 இன்ச் வந்து நம்ம ஆம்கோல் சுற்று அளவுகள் எடுத்தோம் ப்ளவுஸில். சரிங்களா? ஸ்லீவில் எடுத்தோம் இல்லைங்களா? அந்த அளவை இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த லைனில் எந்த இடத்துல 9 இன்ச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் சுற்று நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். கிராஸ் வைஸில் இது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு, கை சுற்று. கை சுற்று அப்படிங்கிறது 6 இன்ச் எடுத்தோம். அந்த 6 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது 2 இடத்துலையும் கீழே பாருங்கள், நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணணும். உள்பக்கம் தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்களா? 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே போல் ஆம்கோல் சுற்று வந்து 9 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மார்க் பண்ண மாதிரியே தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? பட் கிளாத் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம இந்த இடத்துல மார்க்கிங் இருக்கும் இல்லைங்களா? இந்த இடத்துக்கு ஒரு லைன் வந்து கிராஸ் வைஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லைன் வந்து கிராஸாக போட்டுக்கலாம். அதே போல் ஆர்ம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு, அதாவது இந்த தையலுக்குரிய இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடம் வரைக்கும் நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவில் தையலுக்கான இடம் இருக்கும். சரிங்களா? இந்த லைனில் தான் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும். பட் கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேல் பக்கத்தில் இருந்து கிராஸ் வேஸில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வரைக்கும் பாருங்கள், இந்த எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் இருக்குது. அப்போ இந்த 11ல் சென்டர் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 5.5 இன்ச். அந்த 5.5 இன்ச்சிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் டேப் வச்சுட்டு இதனுடைய சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச். சரிங்களா? அந்த 2.25 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், 5.5. சரிங்களா? அப்போ 2.25 அப்படிங்கிறத நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போது கீழ்ப்பக்கத்தில் பாருங்கள் 1/2 இன்ச் வந்து உள்புறமாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் 1/2 இன்ச்சு. அதே போல் இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து வெளிப்புறமாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக 1/2 இன்ச். நீங்கள் 1/2 இன்ச்சில் டேப் வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் உள்பக்கம் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து அந்த மார்க்கிங் மேலே டேப் வைக்கும்போது 1/2 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? ஒரு பாயிண்ட் உள்புறம் தள்ளி இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச் இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் ஆயிரும், ஸ்லீவில் வந்து சுருக்கங்கள் வந்துடும். சரிங்களா? அதே போல் தான் இந்த சைட்லேயும். இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி மேல்புறமாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மேல்புறமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து உள்புறமும் 1/2 இன்ச் வந்து வெளிப்புறமும் தள்ளி மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீழ் எண்டிங்கில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு வளைவு. சரிங்களா? அதே போல் இந்த சைடில் வெளிப்புறமாக இந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வளைவு. சரிங்களா? இப்போது ஆம் வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சுடிதாராக இருந்தாலும் சரி, நைட்டி, ஃப்ராக் எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து ஸ்லீவுக்கு மேட்ச் ஆகும். என்ன அளவு ஆம்கோல் சுற்றி எடுக்கிறீங்களோ அந்த அளவுலேருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு இதுலேயும் சென்டர், நெக்ஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர், இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் வச்சு நீங்கள் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணும் பொழுது பர்ஃபெக்டாக ஸ்லீவ் ரவுண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கை வளைவு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நீட்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம், எந்த ஒரு சுருக்கங்களுமே வராது. சரிங்களா? ஸ்லீவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்லையும் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். கிளாத் வந்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹேர்கட் இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், இந்த ஹேர்கட்டில் இருந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகும். சரிங்களா? 1 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம 3/4 இன்ச்சு, இதுவே வந்து லாங் சைஸ் ப்ளவுஸ், அதாவது ரொம்ப கை நீளமாக இருக்குது, கை சுற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 இன்ச்சு. சரிங்களா? அது மாதிரி நம்ம ஒரு இன்ச் அப்புறம் பொதுவாக வந்து 1 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சி மாதிரி ஒரு வளைவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடில் வந்து வளைவாக வரும், பட் இந்த சைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிராஸ் வைஸில் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணும் பொழுது டெப்த்து, இது மாதிரி டெப்த்து எடுக்கும் பொழுது பாருங்கள், கை சுருக்கங்கள் வராமல் இருக்கும். முன் பகுதியில் கை சுருக்கங்கள் வராது. இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த பகுதியில் நம்மளுக்கு கிராஸ் இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பட் இந்த மாதிரி நம்ம டெப்த்து எடுத்தோம் அப்படின்னா தான் ஸ்லீவில் வந்து முன்பக்கம் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கணும், பட் இந்த இடத்துல கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய அளவுகள் எடுத்து அந்த அளவுகளை அப்படியே நம்ம மெட்டீரியலில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். இந்த மெத்தடு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணும் பொழுது ஸ்லீவில் எந்த ஒரு சுருக்கங்களும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பிகினர்ஸ் வந்து ஸ்லீவை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.